சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யதார்த்தமா இருப்பீங்க. அதாவது நம்ம பேச்சு வாக்குல சில யார்கிட்டயே நம்ம சந்தோஷமா பேசும்போது நமக்கே தெரியாம நிறைய உண்மைகள் பேசிடுவோம் இல்லையா, யாரை பத்தி ரெஃபர் பண்ணி பேசிடுவோம். ஸோ உடனே நம்மள மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நாள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு, கவனம் தேவை. அதுவும் இந்த நாள் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாங்க இன்று நிலம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பீடு இருக்கும். இது செய்யலாம் அப்படின்னா தாராளமா செய்யலாம், இது முடியாது அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள், நல்ல சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த நாள் மெயினா உங்க வீட்டுல நிறைய அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள், எண்ணங்கள் பயங்கரமா செட் ஆகக்கூடிய அற்புதமான நாள். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு பச்சை நிறம். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரும், நோய் குறையும். பல நாளா எழுத்துன்ற பிரச்சனை இந்த நாள் கண்டிப்பா முடியும். சூப்பரா ரெண்டு நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு பின்கொலை. கடக ராசியில கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் சூப்பரா இருக்கும். நிறைய புது அறிவு, அந்த ஐடியாலாம் கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே சூப்பரா செட் ஆகும். முழுமையாக இருந்து பல காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ப்ளூரிடம். சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, பெரிய ஆனந்தம். ஏன்னா வீட்டு டாக்குமெண்ட் வரப்போகுது, இல்லைன்னா இபி டாக்குமெண்ட், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சு கைக்கு வரக்கூடிய நாளாக ரெஸ்ட் எடுப்பீங்க. சூப்பரா இருக்கக்கூடிய நாளாக போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஆனந்தத்தை சந்தோஷத்தை காணக்கூடிய நாள். வெற்றி நிறைய கிடைக்கும். அதுல யாரும் கண்டுபிடிக்க முடியாத செய்ய முடியாத காரியத்தை உங்களால செய்ய முடியுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே மாதிரி செய்தும் முடிப்பீங்க. சகோதர சகோதரி வழியா சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போறது பெட்டர். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. உடம்புல உஷ்ணம் கோவம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், நான் மட்டும் பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாங்க மஞ்சள். பொறுமையாக இருந்து கையாள்வது, குடும்பத்துல அந்யோன்யம் கொடுப்பது, எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பது, பல சந்தோஷங்களை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க பொழுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணம் வரும், நல்லா சாப்பிடுவீங்க, சூப்பரா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய நாள், சந்தோஷத்தை காணக்கூடிய நாள். எதுலையுமே இது ஈஸியா முடியுங்கிற எண்ணம் வரும். அது கண்டிப்பா நல்லபடியா முடிச்சிருவீங்க. எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. பிளான் பண்ணா அந்த விஷயம் கண்டிப்பா முடியும். அமோகமான நாளாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கறதோட நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குங்கிறதா உண்மை. நீங்கள்
வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், சந்தோஷங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஒரு சில பேர் இன்ப சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இத்தனை பேரை பார்த்தாதான் பாவம் கழியுங்கிற மாதிரி நிறைய இடத்துக்கு சுற்றுவீங்க. அண்ட் கண்டிப்பா யூ வில் பி ஹாப்பி அபவுட் இட். அதுல பிரச்சனையே கிடையாது. மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம் அருமையான வெற்றி, நினைத்த காரியங்கள் கைகூடுவது, எதுலையுமே நம்மளால ஈஸியா செயல்படுத்த முடியுங்கிற எண்ணம், இது எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பர்ஃபெக்டா பிளான் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கணும். வழிபாடு செய்ய வேண்டும். துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றங்களும், வேலைகளில் சில தடைகளும், வேலைகளில் அலைச்சல்களும், அதுக்கேற்ற பாராட்டுகளும் குவியக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் பிங்க். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல். ஹெல்த் முழுமையா கத்துறாங்க. ஒரு அலைச்சல், தேவையில்லாத மனசவலை, சம்டைம்ஸ் வயிறு உபாதைகள் இப்படிலாம் கொடுக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க அதை நல்லபடியா பண்ணி முடிச்சிருவீங்க. அதை பண்ற வரைக்கும் நமக்கு டெஸ்டிபன்ஸ் கொடுக்கும்ல, அதுதான் இங்க பிரச்சனை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.